அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜனாசா தொழுகை. ஜனாசா அப்படின்னு சொன்னா மையத்து அப்படிங்கிறது பொருள். அந்த மையத்திற்கு பாவ மன்னிப்பு தேடி தொழக்கூடிய தொழுகை தான், துஆ தான் ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகைக்கு ருக்கோ சஜிதாக்கள் கிடையாது, நின்று தான் தொழக்கூடிய முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அதுல ஒண்ணுதான் இறந்து விட்ட அந்த சகோதரருக்காக பாவ மன்னிப்பு தேடுறது. ஹதீஸ்ல ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறதுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒரு முஸ்லிம் ஒரு ஜனாசால கலந்துக்கிறாரோ அவருக்கு ஒரு கீரத்து நன்மை. ஜனாசால கலந்து அந்த ஜனாசாவை தஃபன் செய்யற வரைக்கும், அடக்கிற வரைக்கும் கலந்துக்கிறவருக்கு 2 கீரத்து நன்மை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. யா ரசூலல்லாஹ், கீரத் என்றால் என்ன அப்படின்னு கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது 2 பெரிய மலை. ஒரு கீரத்துங்கிறது ஒரு பெரிய மலையினுடைய அளவுக்கு நன்மையை தரக்கூடியதுன்னு சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அன்பிற்குரியவர்களே, ஜனாசா தொழுகை ஃபர்து கிஃபாயா. ஊர்ல இருக்கிற யாராவது சிலர் அந்த ஜனாசாவுக்காக ஜனாசா தொழுகணுங்கிறது கடமை. யாருமே தொழுகலைன்னா எல்லோருமே குற்றவாளியாக பாவியாக ஆயிடுவாங்கிறது தான் ஃபத்தாவா. அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி ஜனாசா தொழுகையை முன்னால வச்சு அந்த ஜனாசாவுடைய நெஞ்சுக்கு நேரா இமாம் நின்று தக்பீர் சொல்லி தொழுவாங்க. 4 தக்பீர்கள் சொல்லணும். இமாம் சப்தமா சொல்லுவாங்க, முக்ததிகள் மெதுவா சொல்லணும். அந்த 4 தக்பீர்லையும் இமாம் சத்தமா சொல்லையில முக்ததிகள் மெதுவாக தக்பீரை சொல்லணுங்கிறது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய கடமை. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆக இந்த ஜனாசா தொழுகையில யாராவது லேட்டா வந்துட்டாங்கன்னு சொன்னா இமாம் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த தக்பீர்ல சேர்ந்துக்கிறணும். இமாம் சொல்லக்கூடிய தக்பீரை வைத்து இது இத்தனாவது தக்பீர்னு கிரகிக்க முடியும்னு சொன்னா அதுல என்ன ஓதணுமோ அதை ஓதணும். கிரகிக்க முடியல அப்படின்னு சொன்னா இவர் ஆரம்பத்துல இருந்து அவரு சேர்ந்த அந்த தக்பீர் 3வது தக்பீர்னா அங்க சனால இருந்து இவர் ஆரம்பிச்சு இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்பு மீதமுள்ளதையும் அவர் பூர்த்தி செய்து சலாம் கொடுக்கணுங்கிறது தான் வழிமுறை. அதே மாதிரி 3 சஃப்புகளாக ஆக்கிக்கிறதுங்கிறது ஜனாசா தொழுகையினுடைய ஒரு முஸ்தஹப். இப்போ ஒரு 7 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா இமாம் முன்னாடி நிற்பாரு, அடுத்து 3 பேர் பின்னாடி நிற்பாங்க, அடுத்து ஒரு 2 பேர் அதற்கு பின்னாடி சஃப்ல, அடுத்து ஒருத்தர், இப்படி 3 சஃப்புகளாக ஆக்கிக் கொள்வது துஆவுக்கு ஏற்றமாகவும் அது முஸ்தஹபாகவும் இருக்குது. ஆக இமாம் என்ன செய்வாரு, ஜனாசா தொழுகையினுடைய நேரத்துல நியத்து இப்படி செய்வாரு. அதாவது உஸல்லி லில்லாஹி தஆலா தாஇயன் லில் மய்யித்தி, இந்த மையத்திற்கு துஆ செய்தவனாக இமாமாக நின்று நான் என்ன செய்யறேன், இந்த மையத்துக்கு தொலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முக்ததி இப்படி நியத்து செய்வாரு. உஸல்லி லில்லாஹி தஆலா தாஇயன் லில் மய்யித்தி இக்ததைத்து பிஹாதல் இமாம், இந்த இமாமை பின்தொடர்ந்து இந்த மையத்துக்கு துஆ செய்தவனாக அல்லாஹ்விற்காக நான் தொழுகிறேன் என்று முக்ததி நியத்து வைப்பாங்க. முதல் தக்பீர் சொன்ன உடனே உலமையா தொழுகையில் ஓதக்கூடிய சனாவை ஓதிக்கிறது சிறப்பு. அந்த சனால சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ ஜல்ல சனாவுக வ லா இலாஹ கைருக, வ ஜல்ல சனாவுக்கங்கிற அந்த வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறணும். ஆக ஹம்து அல்லாஹ்வை புகழ்தல் இருக்கணும். 2வது தக்பீருக்கு முன்னாடி நாம் தொழுகைகளில் ஓதக்கூடிய தரூதே இப்ராஹிம்னு சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்தை, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அப்படிங்கிற ஸலவாத்தை 2வது தக்பீர்ல ஓதிக்கிறணும். 3வது தக்பீர்ல அந்த மையத்துக்காக துஆ செய்யணும். அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ தக்கரினா வ உன்சானா அப்படிங்கிற வரைக்கும் ஆண் பெண் மையத்துக்கு பொதுவானது. அதற்கு அடுத்து இருக்கிறதுல அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். இந்த ஹூங்கிற இடத்துல மட்டும் ஹாங்கிறத பெண்களுக்கு சேர்த்துக்கிறணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது. அதே மாதிரி ஹதீஸ்கள்ல இந்த துஆவும் ஜனாசாவினுடைய அந்த துஆவுக்காக வந்திருக்குது. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' மத்கலஹு وأغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره
وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيده من عذاب القبر وعذاب النار அப்படிங்கிற பாவ மன்னிப்பிற்கான ஒரு அற்புத துஆவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். மையத்து சின்ன ஆண் பிள்ளையா இருந்துச்சுன்னா அல்லாஹும் மஜ்அல்ஹு லனா ஃபரத்தவ் வஜஅல்ஹு லனா அஜ்ரவ் வதுஹுரவ் வஜஅல்ஹு லனா ஷாஃபிஅம் முஷஃபஆ அப்படிங்கறத ஓதணும். பெண் பிள்ளையா இருந்துச்சுன்னா அந்த வஜஅல்ஹா அப்படின்னு ஹாவை சேர்த்துக்கணும். அல்லாஹும் மஜ்அல்ஹா லனா ஃபரத்தா வஜஅல்ஹா லனா அஜ்ரா வதுஹுரா வஜஅல்ஹா லனா ஷாஃபிஅம் முஷஃபஆ அப்படிங்கிற இந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். அதே மாதிரி நான்காவது தக்பீருக்கு பின்னாடி மௌனமா இருக்கலாம். அல்லது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார் அப்படிங்கிற இந்த துஆவை ஓதிக்கிறது. இமாம் சலாம் கொடுக்கும்போது சலாம் கொடுத்துறணும். அதே மாதிரி முதல் தக்பீரில் தான் கைகளை உயர்த்தணும், அடுத்ததுல கைகளை உயர்த்தக்கூடாது. அதே மாதிரி வானத்தை நோக்கி நாம அண்ணாந்தும் பார்க்க கூடாது. இது பல இடங்கள்ல பரவலாக நடக்கக்கூடிய தவறு. விலகிக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அதே மாதிரி செருப்பு போடலாமா வேண்டாமா? செருப்பை கலட்டிக்கிறது சிறப்பு. ஏன்னா செருப்பு அசுத்தமாக இருக்கக்கூடாது. சுத்தமா இருந்தா போட்டு தொழுகிறதுல தப்பு இல்லை. எனவே அவருடைய செருப்பினுடைய சூழ்நிலையை அறிந்து அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அதே மாதிரி மையத்த கபருல வைக்கல பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லி முகத்தை கிப்லா பக்கம் திருப்பியமாறு கபருல வைக்கணும். கபருல 3 பிடி மண்ணு போடணும். அது ஒரு அமலாக இருக்குது. அப்ப முதல் பிடியில மின்ஹா ஹலக்னாக்கும், இரண்டாவது பிடியில வஃபீஹா நுஈதுக்கும், மூன்றாவது பிடியில வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா அப்படின்னு சொல்லணும். அடக்கியதற்கு பின்பு அஅலம் அல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாயிக வ கஃபர லி மய்யித்திக அப்படிங்கிற அந்த துஆவை செய்யணுங்கிறது இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வழிமுறை. இணை ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு நாமும் நன்மைகளை பெற்று நம்முடன் வாழ்ந்த அந்த சகோதரருக்கு துஆ செய்யக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.